சொல்லுங்க ஓனர். ஏன் இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னா ரொம்ப பல நாள் கனவு வந்து இன்னைக்கு எங்களுக்கு நிறைவேறி இருக்கு. பெரிய ஆர்டிஸ்டே கேட்டாங்க, நான் பேர் சொல்ல வர மேடம், என்னடா வீடு வாங்கிட்ட சொல்லவே இல்லை சார். அது கூடயே இருந்தான், வீடு கட்டுற வரைக்கும் கூட நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்ல. இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புளும் என்னை விட்டு பிரிய ஆரம்பிச்சாங்க. இப்பயும் உடம்பு ஒரு மாதிரி ஆகுது, அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பர்சனலாக தெரிஞ்சவங்களாம் திட்டினாங்கன்னா ஏன் சொல்லலை உங்களால் ½ hour நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணோம். இது 2 கப்புள்ஸ் இப்போ ரீல்ஸ் ஒன்று போட்டோம், இந்த ஒரு ஒயிட் சாரியில். அதுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸு, அவ்வளோ பேர் எங்களை கேட்டாங்க. ஒரு பேட் கமெண்ட் கூட, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட அதில் இல்லை. நீங்கள் சுற்றி போடுங்க, அதில் கீழே இருக்கு, நிறையா படித்தேன். எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, எதையுமே எதிர்பார்க்காத ஒரு ஃபாலோவர்ஸ். யூஆர் இன்டு யூடியூப், சோஷியல் மீடியா அப்படின்னு இருக்கும்போது நிறைய பேர் உரிமையாக வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஐ திங்க் ப்ராங்க் வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க, இது உங்களோட ஹோம் அப்படின்ற மாதிரி ஒன்று. அதில் கீழே இருக்கிற உரிமையான கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். ஆக்சுவலி என்னென்னா, இது வந்து நிஜமாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ். அது வந்து ஜென்யூனான பீப்புள் ஹூ ஆர் ஹாப்பி ஃபார் யூ கண்டிப்பாக அதை போடுறாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அந்த உரிமையாக வர கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட அந்த ட்ரீம் ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ கண்டிப்பாக அதை பற்றி. எதையுமே நாங்கள் பிளான் பண்ணி பண்ணுறது இல்லை, இது பிளான் பண்ணி பண்ணதும் இல்லை. அந்த வீடியோவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அந்த வீட்டில் போகணும். என்னோடய பிரதர் வீடு தான் அது. அவள் வரத்துக்கு ரொம்ப டிலே ஆச்சு. அவன் வந்து ஏன்னா அந்த அந்த ஹவுஸ் வார்மிங் வந்து எப்பவுமே உங்களுக்கு தெரியும், காலையில் பண்ணுறது 5 to 6 இல்லை 6 to 7. நம்ம பிரம்ம முகூர்த்தத்துலாம் தூங்குவோம், அப்போதான் தூங்குறோம்ல. அதனால் முடிச்சுட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணி வீட்டுக்குலாம் எடுத்துன்னு போயிட்டாங்க ஃபேமிலி. அப்போ தான் நாங்கள் உள்ளே போகிறோம். இவன் போயிட்டான் வேலைக்கு. சரி, நாங்கள் வந்திருக்கமேன்றதுனால அவன் வேலையை விட்டுட்டு, அண்ணா வந்துடுறேண்ணா, போயிடாதீங்க, வீட்டில் இருங்கண்ணா, நீங்கள் எதுவும் சுற்றி பார்க்காதீங்க, நான் வந்து காட்டுறேன். ஏன்னா அவன் பிரதர் தான். சரி வாடான்னு சொன்னேன். ரொம்ப நேரம் ஆச்சு, நம்மளே போய் பார்ப்போமே, சும்மா தானே, சரி நம்மளே போய் பார்க்கலாமேன்னு சொல்லி சும்மா பார்த்தேன். அப்போ நான் கிண்டல் பண்ணேன் இவங்கிட்ட, எனக்கு தெரிஞ்சு இது எங்கத்தம்மா வாங்கியிருப்பான், ராஜஸ்தானில் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஒய்ஃப் சொல்கிறேன், அண்ணா அப்படின்னா மணலியில் வாங்கினது. அப்படியா, சரி இப்போ இதை நம்ம சும்மா ஜாலியாக எடுத்து போடுவோமே வீடியோவா அவன் வரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஜாலியாக எடுத்தது. அவங்க வீட்டில் பர்மிஷன் வாங்கிதான், அவங்க ஒய்ஃப்டேம்மா இது எடுத்துக்கலாமாம்மா. ஆனால் என்னன்னா கேட்குது, உங்கள் வீட்டில் அதுன்னா நம்ம வந்து இது ஒரு வீடியோவே போடலாம் அப்படின்னு அவங்ககிட்டையும் பர்மிஷன் வாங்கிக்கலாம், போடுறதுக்கு, எடுக்கிறதுக்கு, போடுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் நின்று அதை ப்ளே பண்ணி அதெல்லாம் ஒரு மொமெண்ட்டாக ஆக்கி ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கடைசியாக அதை ரிவீல் பண்ணோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான். சினிமாவில் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. இருக்கிற ஒரு சின்ன ஒரு செட் ஆஃப் பீப்புளும் என்னை விட்டு பிரிய ஆரம்பித்தாங்க. கூடயே இருந்தான், வீடு கட்டுற வரைக்கும் கூட நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல, வீடியோவே எடுத்து போட்டிருக்கான். அதை கொஞ்சம் தான் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு மெசேஜ் அனுப்பி என்கிட்ட பேசுறது இல்லை. பெரிய ஆர்டிஸ்டே கேட்டாங்க, நான் பேர் சொல்ல வர மேடம், ஒரு ஆர்டிஸ்ட்டு என்ன வீடு வாங்கிட்ட சொல்லவே இல்லை, டேய் சூப்பரா நல்லா இருந்ததுடா வீடு. சார் அது என் வீடு இல்லை சார். உன் வீடு இல்லையா? யார் வீடு அது? நான் அப்புறமா சொன்னேன், இல்லை சார் இந்த மாதிரி சும்மா ஒரு பிளான். அப்படியாடா, நல்லா இருந்ததுடா, சீக்கிரமாக கட்டுறா, ஏதாவது பிளான் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நெகட்டிவ் கொஞ்சம் காதில் வந்தது. எப்படி வந்ததுன்னா, இந்த மாதிரி அவாய்ட் ஆகி போகிற நெகட்டிவ் தான். நெகட்டிவ்னா உரிமை எடுத்து பிரிகிறாங்க. என்கிட்ட அவன் சொல்லலையே, என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, என்கிட்ட ஏன் சொல்ல, எங்ககிட்ட ஏன் சொல்ல. இப்போ வந்து இப்போ ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னா, சந்தோஷம் இல்லை வாங்கிட்டாரே அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு சொல்லும். அது நம்ம அது ஏன் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து நீயும் நல்லா இருக்கக்கூடாது, நானும் நல்லா இருக்கக்கூடாது, அவ்வளோதான். என்னோட டார்கெட் அதுதான். நான் நல்லா இருந்தேன்னா நீ நல்லாவே இருக்கும், நீ நல்லா இருந்தா அது எப்படியா நல்லா இருக்க அப்படின்ட்டு அப்படி இருக்கக்கூடாது ஜென்ரேஷனு. எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, எதையுமே எதிர்பார்க்காத ஒரு ஃபாலோவர்ஸ். எங்களுக்கு என்னோட யூடியூப் சேனலில் கிடைச்ச ஃபாலோவர்ஸ் எதையுமே எதிர்பார்க்காத ஒரு ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. இவங்க இது போடுவாங்க அது போடுவாங்கன்னு இல்லை, இவங்க எது போட்டாலும் அழகாக இருக்கே. இந்த 2 கப்புள்ஸ் இப்போ ரீல்ஸ் ஒன்று போட்டோம், இந்த ஒரு ஒயிட் சாரியில் அவங்க போட்டு ஒரு டீம் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸு, அவ்வளோ பேர் எங்களை கேட்டாங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது. உங்களை பார்க்கும்போது நீங்கள் சுற்றி போடுங்க, அதில் கீழே இருக்குது, நிறையா படித்தேன். நீங்கள் சுற்றி போடுங்க, நீங்கள் இது பண்ணுங்கள், நீங்கள் அது ஒரு பேட் கமெண்ட் கூட, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட அதில் இல்லை.
அப்போ நான் நினச்சேன் நம்ம கரெக்டான வேலை தான் நம்மளை கடவுள் கூப்பிட்டு போகிறாரு. நம்ம வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணி நம்ம வாழவே வேண்டாம் செல்லம். இவங்க இதை வாங்கிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, இது இவங்க இங்கே போயிட்டாங்க. கடவுள் எனக்கு செம்ம ரூட்டு கொடுத்துருக்காரு, செம்ம ஃபேமிலி கொடுத்துருக்காரு. இதில் ஆங்கரில் அனிதா இருக்கால, அவள் வந்து எனக்கு கொஞ்சம் க்ளோஸு. அவளோட வீடியோ ஒன்று பார்த்தேன். பூமியிலேருந்து வானம் வரைக்கும் அது எண்டு. என்ன லைனுங்க அது? எப்பா இப்பயே உடம்பு ஒரு மாதிரி ஆகுது. அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னடா அது உண்மை இல்லை. நீங்கள் எந்த ஃப்ளாட்டில் போய் சொல்ல முடியும்? நீங்கள் பக்கத்தில் ஆணி அடிக்க முடியாது ஃபஸ்ட்டு. ஆமாம், அதுக்கு ஏன் அடிச்சிங்கன்னு வாசலில் செருப்பே விட முடியும். 4 செருப்பு விடுங்களேன் ஒரு ஃப்ளாட்டில் போய் பண்ணி. அவ்வளோதான், உடனே வந்துடுவாங்க. ஓலம் போடுங்க போய் வாசலில். நீங்கள் ஒரு திருஷ்டி கயிறு கட்டுங்க, எதுவும் பண்ண முடியாது. என்ன சொன்னான்னா, கீழே இருந்து மேலே இருக்கிற எந்து நான் என்ன வேணால் பண்ணுவேன். அப்படி தான் நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். அந்த வேர்டை நான் எடுத்துக்கிட்டேன் இந்த ஃபாலோவர்ஸ்க்காக. கண்டிப்பாக அன்னைக்கு வந்து ஒரு பெரிய மொமெண்ட்டாக எல்லாரையுமே நான் இன்வைட் பண்ணி எனக்கு பண்ணணும்னு ஆசை. ஏன்னா சில பேரை நான் எனக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்களாம் திட்டினாங்கன்னா ஏன் சொல்லலைன்ட்டு. ஏன் சொல்லலை, உங்களால் ½ அன் ஹவர் நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணோம். இந்த ½ அன் ஹவர் வீடியோவில் ஃபஸ்ட்டே நீங்கள் அதை போட்டு கட் பண்ணி போடுவாங்களே முன்னாடி, அதை போட்டிருக்கலாம்ல, நாங்கள் வேலையை பார்த்துருப்போம்ல, இப்படி என்ன திட்டினாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் என்ன, இது கண்டிப்பாக ரகு மாஸ்டரோட வீடாக தான் இருக்கும், இது கண்டிப்பாக இவங்களோட வீடு தான். சரி, இவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்டா. பண்ணிவிடுவேன். நீங்கள் இந்த இதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். எங்கள் அப்பா அம்மா கூட்டு போய் உட்கார வைப்பேன். என் ஒய்ஃபோட ஃபேமிலி, என் ஃபேமிலி, எல்லாருமே நாங்கள் அன்றைக்கி அங்கே இருக்கணும். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வருவீங்க. என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது கண்டிப்பாக நடக்கும். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் சரி, காடோட பிளெஸ்ஸிங்ஸும். இந்த மாதிரி ஆசைகள் இருக்கா வீட்டில்? இது இருக்கணும், அது இருக்கணும் அப்படின்னு இருக்கு செல்லம். பட் இப்போ நான் வந்து என்னோடய ஆசைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். இல்லை, ஏன்னா நம்மளுக்கு இப்போ என்ன ஃபேமிலிஸ் இருக்குது. நம்ம அவங்களுக்காக நிறைய பண்ணணும். நம்மளோட வேலை சாதிக்கணும். நம்ம அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா பண்ணலாம் அப்படின்னும் போது நான் என்னோட கார், நான் சின்ன கார் தான் வச்சுருக்கேன். எல்லாமே நாங்கள் வந்து ரொம்ப இது போதும். எனக்கு போதும். நம்ம லைஃப் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு இது போதும் செல்லும். லைஃப் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும். ஃபேமிலிக்கு டெய்லி நான் வீட்டுக்கு போகும்போது எதாவது வாங்கிட்டு போவேன். ஏதாவது கொடுப்பேன். ஒய்ஃபுக்கு கொடுப்பேன், அம்மாவுக்கு கொடுப்பேன், எங்கள் அப்பாவுக்கு கொடுப்பேன், குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுப்பேன். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குங்க. சரி, இவங்க எல்லாருமே பெரியப்பா இந்த கமிட்மெண்ட் எனக்கு நீங்கள் சொல்கிற ஒரு ஆடம்பரத்தில் நான் இறங்கிட்டேன்னா எனக்கு இது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் சினிமா என்னை கூட்டு போய் கண்டிப்பாக உட்கார வைக்கும். சினிமா கண்டிப்பாக உட்கார வைக்கும். சம்டைம்ஸ் வந்து when you reach some status அப்படின்னு இருக்கும்போது people tend to intrude into your private life அப்படின்னு மாதிரி கூட இருக்கும்ல. எங்களுக்கு அந்த மாதிரி யாருமே அப்படி வரலடா. நாங்கள் 2 பேர் சும்மா சொல்கிற மாதிரி தெரியல. நாங்கள் 2 பேர் டவுன் டு எர்த் தான். நீங்கள் என்கிட்டயும் சரி, தாப்பாக்கிட்டையும் சரி, நீங்கள் வெளியில் யார் கூப்பிட்டு பேசினாலும் நாங்கள் போய் அவங்கக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நாங்கள் இப்போவும் மோஸ்ட் ஆஃப் த இடத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணுறது பைக். எங்கே வேணால் நான் நிறுத்துறேன், எங்கே வேணால் நான் போகிறேன், எங்கே வேணால் பார்க் பண்ணுறேன். நான் கார் வாங்கினதுக்கு ஒரு ரீசன் இருக்குடா. எனக்கு வந்து பாஸ்கர் மாஸ்டர் தான் அது அட்வைஸ் பண்ணி திட்டி, இல்லை நீ வாங்கியே ஆகணுன்ற ஒரு இதில் என்னை திட்டினார். அப்படி இல்லைன்னா பிரச்சனைடா, நான் வாங்குறேன்டா, எனக்கு காசு கொடுறா மாதம், நீ லோன் கட்டுற மாதிரி எனக்கு அனுப்பிச்சிடுறான்னு. நான் வாங்கிடுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அதை வாங்கினேன். அவரும் எனக்கு அது சொல்லனா வாங்கியிருக்க மாட்டேன். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போக நாங்கள் விரும்பலை. அப்படியும் நாங்கள் ஒரு ஹை லெவலுக்கு போனாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். இது வந்து ஒரு மாதிரி இம்ப்ராம்ப்டு கான்வர்சேஷனாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மோர் ஆஃப் லைக் நீங்கள் எல்லா இன்டர்வியூலுமே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். பட் ஐ ரியலி வாண்டட் டு டேக் திஸ் அஸ் ஒரு லைஃப் புக் மாதிரி. உனக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்ல. நான் நினச்சி வந்தது வேறு. படம் கேட்க போகிறீங்க, என்ன படம் பண்ணுறோம் அப்படின்ட்டு என்னோட ஹிஸ்ட்ரியில் இப்போ நிறைய படங்கள் இருக்குது, சரி அதை பற்றி கேட்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லி நான். பட் இப்போ நீ கேட்ட ஜேர்னியில் வந்து நான் அந்த ஜேர்னிக்கு போயிட்டேன். எனக்கு திருப்பி அந்த பேக் டு த மெமரிஸ் கூப்பிட்டு போயிட்டு டில் இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் நான் சொன்னேன், உங்ககிட்ட இருந்து அந்த பாசிட்டிவிட்டியை நான் வாங்கிட்டு நானும் ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ணோம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். தீபு, நீ எழுதி வச்சுக்கோ. நான் இது நாட் ஓன்லி இன்டர்வியூக்கு நான் சொல்ல, இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்ல, நீங்கள் பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தூங்கி ஏஞ்சிக்கும் போது இன்றைக்கி நான் பெஸ்ட், இன்றைக்கி என்னோட டே பெஸ்ட், சும்மாவே இருங்கப்பா, ஆனால் பெஸ்ட்டு நினைங்க. அந்த மாதிரி இப்போது நீ கண்டிப்பாக ஒரு பெரிய ஆங்கர் ஆக சொல்லும். நான் இது என்னோட ட்ரீம். நானும் இன்றைக்கி அப்படி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஒரு கோலாகவே இருக்குது.
யாரையும் உங்களை நீங்கள் யாருமே கம்பேர் பண்ணிக்காம நீங்கள் போங்க, ஒரு இடத்துக்கு போங்க, கண்டிப்பாக உங்களை கூட்டு போய் உட்கார வைக்கும். ஸோ உங்களோட சக்ஸஸ், உங்களோட கோல்ஸ்க்காக மை பெஸ்ட் விஷஸ். நான் அடுத்த இன்டர்வியூ பண்ணும்போது இன்னும் நிறைய நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்ற மை பெஸ்ட் விஷஸ். பிஃபோர் வி வைண்ட் அப், ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? யாரையும் ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒருத்தங்க மேலே வைக்கும்போது தான் உங்களுக்கு அது அன்எக்ஸ்பெக்டடாக கிடைக்குது. நீங்கள் ஏன் வைக்கணும்னு நான் கேட்குறேன். உங்கள் மேலே நீங்கள் வைங்கப்பா. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மேலேயே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் இதை வாங்க போகிறேன்டா, நாளைக்கு இதை பண்ண போகிறேன்டா, நாளைக்கு அதுன்னு நாளைக்குன்னு ஓடிட்டே இருங்க, அது கிடைக்குமே உங்களுக்கு. இப்போ கூட ஒரு கான்செர்ட் போனேன். அந்த கான்செர்ட்டில் ஆதி ப்ரோ வந்து ஜீவாவை வெல்கம் பண்ணுறாரு. அந்த மொமெண்ட் வந்து அது சொல்கிறது என்னன்னா ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. ஈவன் ஸ்டேட் அவார்ட் வாங்கும்போது கூட அவர்கிட்ட தான் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. என்னங்க அது? அதெல்லாம் அதுதான் இந்த கோர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரூவாக இருங்க. தேங்க்யூ. நான் பேசினே இருப்பேன்டா, அவ்வளோ இருக்கு சொல்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். This is just the beginning and இன்னும் நீங்க நிறைய அச்சீவ் பண்ணணும்ட்டு my best wishes. Thank you darling. Thank you so much. Thank you.